ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கிற வரலாறு பாடப்பகுதியில் பேரரசுகளின் காலம். இதில் 2 வம்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குப்தர் வம்சம், வர்தனர் வம்சம் 2 கொடுத்துருக்காங்க. இதில் இன்றைக்கி நம்ம குப்தர்களோட வம்சத்தை பற்றி பார்ப்போம். இதில் அறிமுகம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க எப்படி வந்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது, எப்படி இவங்களோட ஆட்சியை வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் வந்து குஷானர்களும் தென்னிந்தியாவில் சாதவாகனர்களும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 3ஆம் நூற்றாண்டு இறுதியில் இவங்களோட வலிமை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சந்திரகுப்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, தனது அரசை உருவாக்கி தனது ஆட்சியை நிறுவினார். சரிங்களா. இந்த குப்த வம்ச அரசர் வந்து முதல் அரசர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தரை தான் சொல்லுவாங்க. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த குப்த வம்ச ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா 200 வருஷம் ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க. இதில் குப்த வம்சரோட வீழ்ச்சிக்கு பின்னர், அதை தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் வந்து யார் வந்தாங்க அப்படின்னா, குப்தருக்கு அப்புறம் வர்தனர் அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வட இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்கார். யாருக்கு அப்புறம்? குப்தரோட ஆட்சிக்கு அப்புறம். எப்போனா 606லேருந்து 647 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்து வாங்க, இப்போ குப்தர்களோட சான்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குப்தர்கள் சான்றுகள் என்ன அப்படின்னா, தொல்லியல் சான்றுகள், இன்னொன்று இலக்கிய சான்றுகள் கொடுத்துருக்காங்க. 2 சான்றுகள் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படிச்சுக்காங்க, எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு தொல்லியல் சான்றுகளில் பாருங்கள், குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். இதில் பார்த்திங்கன்னா இவங்க அதிகமாக வந்து வெளியிட்டிருக்க நாணயம் பார்த்திங்கன்னா தங்க நாணயம் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செழிப்பாக இருந்திருக்காங்க. சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்தது பாருங்கள், மெக்ரொலி இரும்பு தூண் கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாபில் இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. இப்போ இதை கொடுத்து சோனாபட் செப்பு பட்டயம் யாருடைய காலத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வர்தர வம்சம், குப்த வம்சம், சோழ வம்சம், சேர வம்சம் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன எழுதணும், குப்தரோட வம்சம் அப்படின்னு எழுதணும். குப்த வம்சத்தை சேர்ந்தது அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இலக்கிய சான்றுகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம். நெக்ஸ்ட்டு விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ராராக்ஷம், பாணரின் ஹர்ஷசரிதம். விசாகதத்தர் வந்து 2 இது இருக்குது பாருங்கள், 2 நூல்கள் இருக்குது பாருங்கள். தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். இது 2 எழுதணும். யாருன்னு கேட்டாங்கன்னா விசாகதத்தர்னு சொல்லணும். 2வது பாருங்கள், பாணரின் ஹர்ஷசரிதம். காளிதாசரின் நாடகங்கள். 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பயணியார் ஃபாகியான். இப்போ கேட்பாங்க எக்ஸாமில், 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த சீன பயணி யார், ஃபாகியான் கேட்பாங்க. இல்லை ஃபாகியான் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் நம்ம சொல்லணும். ஹர்ஷரின் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. இப்போ இதெல்லாம் வந்து யாரோடது அப்படின்னு கேட்டால் ஹர்ஷரோடது. ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. அடுத்தது பாருங்கள், யுவான் சுவாங்கின் சியூகி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாரோட சான்றுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த இதிலெல்லாம் வந்து குப்தர்களோட சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது வாங்க, குப்த அரச வம்சம் நிறுவப்படல் கொடுத்துருக்காங்க. குப்த அரச வம்சம் நிறுவப்படல். எப்படி இந்த குப்த வம்சம் வந்து யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்ரீகுப்தர். இது வந்து யார் நிறுவினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, குப்த அரச வம்சத்தை யார் நிறுவினது அப்படின்னா ஸ்ரீகுப்தர். இவர் தான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆட்சி பண்ணவர் யாருன்னா முதல் அரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர் சொல்லணும். இதில் 3 முக்கிய அரசர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி மட்டும் நல்லா படித்தா போதும். ஒன்று வந்து 1ஆம் சந்திரகுப்தர், இன்னொன்று அவரோட மகன் சமுத்திரகுப்தர், இன்னொன்று 2ஆம் சந்திரகுப்தர். இவங்க 3 பேரை பற்றி நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும். இப்போ வாங்க பார்க்கலாம். இவங்க வந்து ஸ்ரீகுப்தராக சொன்னோம் இல்லையா, முதல் அரசர். தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் யார்? ஸ்ரீகுப்தர். அடுத்தது பாருங்கள், இவருடைய மகன் யார், ஸ்ரீகுப்தரோட மகன் யார் அப்படின்னா கடோத்கஜர். இவங்க 2 பேரையுமே எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க, ராஜாதி ராஜா, மகாராஜா. இந்த பட்டங்கள்லாம் வந்து இவங்களோட காலத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும், அதாவது ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் மகாராஜாங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது
முதலாம் சந்திரகுப்தர் இவருடைய காலம் பாருங்கள் 319 கிபி 319லேருந்து 335 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் வந்து ஒரு வலிமை வாய்ந்த அரச குடும்பத்துலேருந்து ஒரு பெண்ணை வந்து மணந்திருக்காங்க. லிச்சாவி அரச குடும்பம். யார்? முதலாம் சந்திரகுப்தர் வந்து லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை மணந்திருக்காங்க. இந்த குடும்பத்தோட ஆதரவோடு பல வட இந்திய சிற்றரசர்களை இவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசாக தன்னை முடிசூட்டி கொண்டார். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் இவர் வந்து சந்திரகுப்தர் வந்து நிறைய நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட உருவம், அதாவது கணவன் மனைவி இருக்காங்களா, சந்திரகுப்தர் குமாரதேவி லிச்சாவி அரசி குமாரதேவி இருக்காங்களா, இவங்களோட 2 பேரோட உருவம் வந்து அந்த நாணயத்தில் இருக்கிற மாதிரி வெளியிட்டிருக்காரு முதலாம் சந்திரகுப்தர். அதில் அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா லிச்சாவையா என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், லிச்சாவிங்கிறது என்னன்னு பாருங்கள். அந்த பாக்ஸில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. லிச்சாவி என்பது பழமையான கனசங்கங்களில் ஒன்று. அதனுடைய ஆட்சி பகுதி லிச்சாவிங்கிற பகுதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. எதுக்கு சொல்கிறாங்க? கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடையில் அமைந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சா? முதலாம் சந்திரகுப்தரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து அவருடைய மகன் சமுத்திரகுப்தரை பற்றி பார்க்குறோம். அவரோட வருஷத்தை பாருங்கள். அவர் 35ஓட முடிச்சிட்டார்லே. அடுத்தது பாருங்கள் 35லேருந்து 80, அதாவது 335லேருந்து 380. முதலாம் சந்திரகுப்தரின் மகன் தான் சமுத்திரகுப்தன் சொன்னோம் இல்லையா? இவர் தான் தலை சிறந்த குப்த வம்ச அரசத்திலே தலை சிறந்த அரசர்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர், இவரோட அவைக்கள புலவர் தான் யார் அப்படின்னா ஹரிசேனர். இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்காரு. இந்த பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு என்னன்னா, பிரயாகை அப்படின்னா இது பழைய பேர், இப்போ உள்ள பேர் என்னன்னா அலகாபாத். இப்போ பாருங்களேன், இவர் வந்து சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்? ஹரிசேனர் சொன்னா இல்லையா? இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னா ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பாடுறது தான் மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தனியாக பாக்ஸை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். பிரசஸ்தி, மெய்கீர்த்திங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிரசஸ்தின் பேர். அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி எதில் பொறிக்கப்பட்டுள்ளது? அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. சந்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று எது அப்படின்னா சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரோட காலத்தை சேர்ந்தது? சமுத்திரகுப்தரை பற்றி சொல்கிறது. அடுத்தது பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரசஸ்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரசஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அப்படின்னா பிரசஸ்திங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். அவங்களோட அவைக்கள புலவர்கள்னாலே அப்படி தானே அரசர்களை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க இல்லையா? அவங்களோட சாதனைகளை பட்டியலிட்டிருக்காங்க. இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தூண்களில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், சமுத்திரகுப்தரை பற்றி சொல்கிறாங்க. இந்த சமுத்திரகுப்தரை பற்றி இந்த பாக்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பாருங்களேன். சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர்னு சொல்கிறாங்க. தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். இந்த வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குதிரைகளை பலியிடும் வேள்வி முறையை யார் மீண்டும் நடைமுறைப்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தன் நம்ம சொல்லணும். இவர் தான் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அவற்றில் ஒன்றில் வந்து அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. வீணை வாசிப்பது போன்ற உருவம் இடம்பெற்றுள்ள அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தன் நம்ம சொல்லணும். சரியா? அடுத்து இவர் வந்து ஒரு சிறந்த படையெடுப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, கவிதை பிரியரும் இசைப்பிரியரும். அதனால் இவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கவிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கவிராஜான்னு சொல்கிறாங்க? சமுத்திரகுப்தரை கவிராஜா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இவரோட சமகாலத்தை சேர்ந்தவர் யார்? சமுத்திரகுப்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்களேன், சமுத்திரகுப்தரை பற்றி இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி.
அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். அது பாருங்கள், இவர் தான் தலை சிறந்த அரசன் சொல்கிறாங்க இல்லையா, எதனாலன்னு பாருங்கள். தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தென்னிந்தியா பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர்னு நம்ம சொல்லணும். அடுத்தது பாருங்கள், வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளையும் தென்னிந்தியாவில் 12 அரசர்களையும் தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக கப்பம் கட்ட செஞ்சுருக்கார். வட இந்தியாவில் 9 அரசர்களையும் தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கப்பம் கட்ட வச்சுருக்காரு. அவ்வளோதாங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு. அவ்வளோதான், மீதி எதுவுமே அவ்வளோவா தேவையில்லை. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அதையும் பாருங்கள். கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். இங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற அரசர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தரோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதாங்க, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததை பார்க்கலாம். 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். கொஞ்சம் இது எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.